10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் பயிற்சி 4.2 8வது கணக்கு பார்க்குறோம். பின்வருவனவற்றுள் முக்கோணம் ஏபிசியில் ஏடி ஆனது முக்கோணம் ஏயின் இருசம வெட்டி ஆகுமா என சோதிக்கவும். 2 சப்டிவிஷன்லையும் ஏபி ஏசி பிடி சிடியின் மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனையை எதில் நம்ம நிறுவ போகிறோம் அப்படின்னா, இதுக்கு மேலே வரக்கூடிய இந்த பயிற்சியில் 8, 9, 10 ஆகிய கணக்குகள் கோண இருசம வெட்டி தேற்றத்தை பயன்படுத்தி தான் நிறுவ போகிறோம். கோண இருசம வெட்டி தேற்றமானது ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு தேற்றம். அப்போ இங்க இந்த தேற்றத்தை பயன்படுத்தி இதை நிறுவுறதுக்கு முதல்ல முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இந்த நிபந்தனையை நிறுவ முக்கோணம் ஒன்று வரையலாம். ஏபிசி அப்படிங்கிற முக்கோணம் தான் இரண்டுலையுமே பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏபிசிங்கிற முக்கோணம். இதுல கோணம் ஏயின் இருசம வெட்டின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஏடி ஆனது. அப்போ கோணம் ஏவுக்கு இருசம வெட்டி இந்த கோணத்தை 2ஆ பிரிக்கிறோம். ஏங்கிற கோணத்தை அப்படி பிரிக்கக்கூடிய கோடு என்ன? ஏடி. அப்ப ஏடி என்பது ஏயின் இருசம வெட்டி ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கோண இருசம வெட்டி தேற்றத்தை எழுதிக்கலாம். பொதுவாகவே இந்த நிபந்தனையில எழுதிடலாம். கோண இருசம வெட்டி தேற்றம் என்னது? உட்புறமாக கோண இருசம வெட்டி தேற்றமானது ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது அக்கோணத்தின் எதிர்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தினை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். அதாவது முக்கோணம் ஏபிசியில் ஏபி பை ஏசி மற்ற பக்கத்தின் உட்புற இருசம வெட்டின்னு பார்த்துட்டோம்னா பிடி பை டிசி எனில் கோண இருசம வெட்டி தேற்றத்தை நிறைவு செய்து, இந்த விகிதங்கள் சமமாய் இருந்தது அப்படின்னா அது கோண இருசம வெட்டி தேற்றத்தை நிறைவு செய்யும். கோண இருசம வெட்டி தேற்றத்தை நிறைவு செய்து விகித சமங்கள் இருந்ததுன்னா நிறைவு செய்து ஏடி ஆனது கோணம் ஏயின் இருசம வெட்டி இருக்கும். விகிதங்கள் சமமாக இருக்கிறப்ப ஏடி ஆனது ஏயின் இருசம வெட்டியாக இருக்கும். இது பொதுவான நிபந்தனை. இந்த பொதுவான நிபந்தனையில முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறுவனம். முதல் சப்டிவிஷன்ல மதிப்புகள் என்னென்ன இருக்கு? ஏபி என்பது 5 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசி என்பது 10 சென்டிமீட்டர் என உள்ளது. அதே போல பிடியின் மதிப்பானது 1.5 சென்டிமீட்டர், சிடியின் மதிப்பானது 3.5 சென்டிமீட்டர் என உள்ளது. இந்த விகிதங்கள் சமமா இல்லையான்னு பார்க்கலாம். அப்ப ஏபி பை ஏசி என்பதோட மதிப்பு கணக்கிடலாம். ஏபி என்பது 5, ஏசி என்பது 10, 4×5 2×5 10, மதிப்பானது 1/2. அடுத்து வலது பக்கம் பிடி பை டிசியின் மதிப்பை கணக்கிடலாம். பிடியோட மதிப்பு 1.5 பை டிசியின் மதிப்பு 3.5. இதை எப்படி நிறுவலாம்? இதை சுருக்கிறதுக்கு மேலையும் கீழையும் புள்ளிகளை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கணக்கிட்டுறலாம். மதிப்பு ஒரு 10ஆல் பெருக்கிக்கலாம். 1.5 பெருக்கல் 10 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும் 15. 3.5 பெருக்கல் 10 35. 3×5 15, 7×5 35. மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது? 3/7. அப்போ ஏபி பை ஏசி நாட் ஈக்குவல் டு பிடி பை டிசி. இரண்டு மதிப்புகளும் சமமற்று உள்ளதால் ஏடி ஆனது ஏயின் இருசம வெட்டி அல்ல. therefore ஏடி ஆனது கோணம் ஏயின் இருசம வெட்டி அல்ல. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாவது சப்டிவிஷன்லையும் இதே விகிதங்கள் தான் செக் பண்ண போறோம். அதுலயும் முக்கோணத்துக்கு வேற எதுவும் நேம் கொடுக்கல, ஏபிசி தான் கொடுத்துருக்குது. ஏபிசிங்கிற முக்கோணம் இருக்கு. ஏபிசி
ஏக்கு இருசம வெட்டி ஒன்று வரைகிறோம். கோணம் டி. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் ஏபி ஆனது 4 சென்டிமீட்டர்னு உள்ளது. ஏசி 6 சென்டிமீட்டர் உள்ளது. பிடியின் மதிப்பானது 1.6 சென்டிமீட்டர். சிடியின் மதிப்பானது 2.4 சென்டிமீட்டர் என உள்ளது. படத்திலிருந்து விகிதங்கள் சமமான செக் பண்ணலாம். படத்திலிருந்து முக்கோணம் ஏபிசியில் விகிதங்கள் என்னென்ன? ஏபி பை ஏசியும் பிடி பை டிசியும் சமமானு பார்க்கணும். ஏபி பை ஏசியின் மதிப்பு 4/6. 2 2 4 3 2 6 மதிப்பானது என்ன? 2/3. அடுத்து பிடி பை டிசி பார்க்கலாம். பிடியின் மதிப்பானது 1.6, டிசியின் மதிப்பானது 2.4. புள்ளிகள் இருக்கிறதுனால ஒரு 10ஆல பெருக்கிக்கிட்டோம்னா பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போ 1.6 பை 2.4 இன்ட்டு 10 இன்ட்டு 10 16/24 வரும். 8ஆவதுல வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 8 16 3 8 24 மதிப்பு என்ன கிடைச்சிருக்குது? 2/3. இரண்டு மதிப்புகள் அதாவது விகிதங்கள் சமமா இருக்கிறதுனால ஏடியானது ஏயின் இருசம வெட்டி. ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி ஈக்குவல் டு மதிப்புகள் ரெண்டு என்னது? 2/3ன்னு சமமா இருக்கு. therefore ஏடி ஆனது கோணம் ஏயின் இருசம வெட்டி ஆகும். தேங்க்யூ.